ஹலோ. நம்ம பாத்திரம் தேய்க்கிற நாரெல்லாம் இந்த சபினாக்குள்ளே போட்டு வச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அது கீழே வச்சாலும் சீக்கிரத்துல காயாது. அதனால நான் ஒரு சின்ன இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்வீட் அது இது வாங்குற பாக்ஸ், எந்த பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு இந்த கம்பியை ஸ்டவ்ல வச்சு நல்லா ஓட்டை போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு இங்க மாட்டுறதுக்கும் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? இதை அப்படி வச்சுட்டு இப்ப இதுக்கு நேரா ஒரு இந்த இது இது ரொம்ப கம்மி தாங்க. ஒன்று ரூபாய் அப்படிதான் வரும். 6 பீஸ் 12 ரூபாய், இல்லை 7 ரூபாய் 8 ரூபாய் கூட இருக்குது. அதை வாங்கி இங்கே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட போகிறேன். இங்கே பாருங்க, ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பாருங்க, சின்னதாக ஃபெவிக்விக் எடுத்துருக்கேன். இது போட்டு ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா ஒரு பென்சிலில் கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி ஒட்டிடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படி பிடிச்சுன்னு இருந்தா நல்லா ஒட்டிக்கும். ஃபெவிக்விக் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், வரவே வராது. ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. இத இப்படி ஒட்டிக்கங்க. நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி ஒட்டிட்டீங்கன்னா. நான் இது ஒரு சேஃப்டிக்கு தான் ஒட்டுறேன். ஃபெவிக்விக் போட்டாவே நல்லா ஒட்டிக்கும். இதை இப்படி மாட்டிடுங்க. இதை மாட்டிட்டீங்கன்னா இதுல ஈரமான ஸ்பாஞ்சு, பாத்திரம் கழுவுறது எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு தண்ணி வடிஞ்சுன்னு இருக்கும். ஒரு ஸ்மெல்லு ஒன்றும் வராது, நல்லா இருக்குங்க. இது பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும். இது பாருங்க, எத்தனை போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. 1 2. நம்ம பாத்திரம் கழுவும்போது விளக்கிட்டு இங்க போட்டோம்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். சபினாலே போட்டு வைக்க வேண்டியதில்லை. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.